என்னம்மா, என்ன இது வேஷம்? இது வேஷம் இல்ல, இனிமே இதான் எனக்கு வாழ்க்கை. யூனியன் லீடர் கர்ணாவை நான் விரும்புறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனைவி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என் மகன் தங்கச்சி மேல ஆசைப்பட்டான்றதுக்காக அவளை மருமகளாக்கி இங்க கூட்டிகிட்டு வந்தேன். நீ அந்த கூலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு எனக்கு இருக்கிற உறவை அறுத்து எறிஞ்சிருவேன். நீங்க சம்பாதிச்ச சொத்துல இருந்து இனிமே ஒரு பைசா கூட தொடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் உங்க சொத்துல பங்கு கேட்டுருவாரு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னுதான் இந்த வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். இதுல எனக்கும் உங்க சொத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கங்க. அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்சு நீங்க வேடிக்கை பாத்தீங்க. இப்போ அப்பாவையும் பொண்ணையும் விதி பிரிச்சிடுச்சு. மத்தவங்க துக்கத்துல சந்தோஷப்படுறவங்க நிச்சயம் அவங்க வாழ்க்கையில சோகத்தை தான் அனுபவிப்பாங்க. தொழிலாளிகளுக்காக இத்தனை வருஷம் பாசத்தோட வளர்த்த தங்கச்சியவே தியாகம் பண்ணாரே, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உங்க மகளுக்கு நீங்க எந்த கோடீஸ்வர வீட்டுல தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. இந்தாங்க, நான் வர்றேன். நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணி டாக்டர் வர சொல்லு. நீங்க கொடுத்த படத்துல வாங்கி கட்டின புடவையோட கால்ல செருப்பு கூட இல்லாம வந்திருக்கேன். இனிமே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்தவித உறவும் இல்ல. என்ன கட்டிக்க போறவர் உங்க சொத்துல எந்த பங்கும் கேட்க மாட்டாருன்னு சொல்லி விடுதலை பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க என்ன ஏத்துக்கலன்னா ஒரு அனாதையா நான் தெருவுல நிக்க வேண்டியதா. என்ன தம்பி யோசிக்கிற? அவ வசதிக்கு ஒன்ன இழுக்காம உன் தகுதிக்கு அவ இறங்கி வந்திருக்கா. அவளை ஏத்துக்கப்பா. எப்ப என்ன நம்பி வந்துட்டாலோ அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாமே நான் தான். இந்த வீட்லயோ இல்ல ஒரு கோயில்லையோ இவ கையை பிடிக்க நான் விரும்பல. லட்ச லட்சமா செலவழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தாட்டியும் நான் தெய்வமா மதிக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க முன்னாடி பத்திரிக்கை அடிச்சு ஒரு கல்யாண மண்டபத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி இவளை மனைவியா ஏத்துக்க போறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் விமலா என் வீட்டுல இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்குங்க 4 டாக்டர் வர சொன்னீங்க? நல்ல டாக்டர் ஒரு டாக்டர் வர சொல்லிட கூடாது? ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். அங்க பாருங்க, ஒருத்த மேல நம்பிக்கை இல்லாம இன்னொருத்தன் பாக்குறான். மாமா தான் போன் பண்ண சொல்லி இவங்க 4 பேரையும் வர சொன்னார். இனிமே டெலிபோன் எல்லாம் அவர் கை கெட்ட இடத்துல வைக்காதீங்க. அத்து பரணி மேல போடுங்க. நீங்க தான் அவரோட மருமக? ஆமா. கொஞ்சம் வாங்க, தனியா பேசணும். தனியா பேசுறதுக்கு அவங்க எதுக்கு? நீங்களே பேசிக்கலாமே. ப்ளீஸ். தொழில தான் குழப்பம்னா பேச்சிலையும் குழப்பறான்டா. உங்க மாமாக்கு வந்திருக்கிற வியாதி சாதாரண வியாதி இல்லம்மா, பிளட் கேன்சர். முதலாளி, ஐயா என்னாச்சு முதலாளி? அம்மா டாக்டர், நேத்துக்கு சிக்கன் இருக்கிற ரத்தத்தையெல்லாம் எடுத்துட்டு பிரியாணி மட்டும் தானே சாப்பிட்டாரு. அப்புறம் எப்படி ரத்த வாந்தி எடுக்கிறாரு? இனிமே ஒரு நாளைக்கு இப்படிதான் பல தடவை இருப்பாரு, பயப்படாதீங்க. நாங்க பயந்தா மட்டும் அவர் ரத்த வாந்தி எடுக்கிற நிறுத்திட்டு போறாரா? சார் இத பாருங்க, உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். என்ன கண்ணாடி இல்லையா? நான் அதுக்கு சொல்லல. எதை சொல்றதுனால எங்கிட்ட வேண்டாம், அவர்கிட்ட சொல்லுங்க. இனிமே அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவர் எவ்வளவு அளவு ஓய்வு எடுக்கிறாரோ அவ்வளவு அளவு அவர் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கிட்ட இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு? புறப்படுங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். டாக்டர்ஸ் வாங்க. டாக்டர் எனக்கு என்னன்னு சொன்னாருமா? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு ரத்த கொதிப்பு, ஓய்வெடுத்தா எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. ரத்த கொதிப்புன்னு சொன்னாரா இல்ல புத்துநோயின்னு சொன்னாரா? மாமா, நானும் படிச்சு வந்தேம்மா. டாக்டர் சொல்லிதான் என் உடம்புக்கு என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் சந்தேகப்பட்டதையும் டாக்டர் உன்னை தனியா கூப்பிட்டு பேசுனதை வச்சு பார்க்கும்போது என் ரத்தத்துல புத்துநோய் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அண்ணங்கிட்ட இது ஒண்ணு நான் பிரிச்சேன். என் மக என்னை விட்டு போயிட்டேன். இப்ப வேற என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு.
நான் இனிமேல் ஃபேக்டரிக்கு போக முடியாது. ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குமே ஃபேக்டரியை கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லைன்னா சாப்பிட்டுருவாங்க. பாம்பே ஃபேக்டரியை மூடிட்டு என் மௌன உடனே வர சொல்லு. அவனுக்காக கஷ்டப்பட்டு கட்டின ஃபேக்டரி போனா போட்டோம். அதனால எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொடுப்பன இல்லை. இன்னையில இந்த அருணகிரி டெக்ஸ்டைல்ஸுக்கு அவன் தான் முதலாளி. போய் ஃபோன் பண்ணுமா, ராஜா உடனே வர சொல்லு. என்னம்மா இங்க நீங்க எதுக்கு இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். கேண்டீன்ல கண்டது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. கர்ணா, கர்ணா, என்ன கர்ணா, நான் முதலாளி ரத்தம் வந்து எடுத்து நோயில படுத்துறான். இனிமே அவர் மகன் தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண போறாராம். வரப்போற முதலாளி பிள்ளை எப்படி இருப்பாரோ. யாரா இருந்தா என்னம்மா, இவ்வளவு நாள் முதலாளி கிட்ட சண்டை போட்டேன், இன்னில இருந்து அவர் மகன் கிட்ட சண்டை போட போறேன். என்னப்பா அது? புது முதலாளி வர்றாரு. நம்ம துளசிப்பா, எம்மாடி எம்மாடி, துளசி துளசி, ஐயோ எம்மாடி எம்மாடி, ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. இவ்வளவு பெரிய பேட்டரிய நீ ஏன் நிர்வாகம் பண்ண போற? அடே அப்பா, நான் பார்த்த பொண்ணு தானா? என் வீட்டுல வளர்ந்த பொண்ணு தானா? எனக்கு வாடகை கொடுக்காம ஓடி போய் ஒளிஞ்ச பொண்ணு தானா? சோறு கொடுக்க வந்த ஆயாவா இருந்தா சோறு கொடுத்துட்டு போகணும். அனாவசியமா பழைய புராணம் எல்லாம் பேசக்கூடாது. கெட் அவுட். என்ன இது? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சீஃபும் என்ன வந்து சந்திக்கணும். அவங்க போன பிறகு உங்க யூனியன் லீடர் என் ரூமுக்கு வரணும். எவ்வளோ நடிப்பு முதலாளி, நீங்க சாதாரண நடிகனா, பரம்பரை நடிகனாச்சே. என்னடா நீங்களாம் டாக்டராடா? எனக்கு வந்து பிளட் கேன்சரா? டாக்ஸி ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், காம்பவுண்டா, மேஸ்திரி, உங்களெல்லாம் டாக்டர் ஆகிட்டேன் பாடுறா. இந்த காலத்தில் அவன் பணம் செலவு பண்ணி டாக்டர் பட்டம் வாங்குறான். ஆனால் நீங்க பணத்தை வாங்கிட்டு டாக்டர் ஆகிட்டீங்க. நீங்க எனக்கு கேன்சர்னு சொன்னதை இந்த ஊரே நம்பிடுச்சுடா. தங்கச்சி பிரிஞ்சாலும் பரவாயில்ல, தொழிலாளி தான் முக்கியமும் தியாகம் பண்ணிட்டு போனானே ஒருத்தன், அவனை பத்தி நான் கவலையே பட வேணாம். என்னோட மருமகளை, அவனோட தங்கச்சிய எதுக்காக என் கம்பெனிக்கு முதலாளி அனுப்பிச்சு வச்ச? அவளே அவனை துரத்தணும் தான். நான் இந்த மாதிரி ஒரு பொறுப்புல வருவேன் நிச்சயமா நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன பண்றது சார், கல்யாணத்துக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு மாமனார் வீட்டுல கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபேக்டரியை நிர்வாகம் பண்றதுக்கு பாம்பே ஃபேக்டரியை வித்துட்டு என் புருஷனை தான் வரவழைக்க சொன்னாரு. எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சிருக்காரு, ஒரு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ற அளவுக்கு என்ன திறமையா வளர்த்திருக்காருன்னு நிரூபிச்சு காட்டணும்னு தான் இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். மிஸ்டர் யூனியன் லீடர், ஒரு முதலாளியும் யூனியன் லீடரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி. ஆளுங்கட்சி நல்லது பண்ணும்போது அதை எதிர்கட்சி வரவேற்கணும், தப்பு பண்ணும்போது அதை எதிர்கட்சி தடுக்கணும். அப்பதான் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க நல்லது பண்ணா வரவேற்கணும், பிரச்சனைன்னு வந்தா பேசி முடிக்கணும். அதை விட்டுட்டு போராட்டம் நடத்தினா தொழிலாளிகளுக்கு தான் நஷ்டம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. தப்புன்னு எனக்கு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், தண்டிச்சிருவேன். போயிட்டு வாங்க. விமலா, விமலா, இங்க வாயே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? முதல்ல இதை கீழே வை. நான் என்னன்னு சொல்லுவேன். என்னம்மா?
உங்க அப்பா ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லாம ரத்த வாந்தி எடுத்துட்டாராம். அவருக்கு பதிலா உங்க அண்ணன் தான் பாம்பேல இருந்து புது முதலாளியா வரப்போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல சொயின்னு ஒரு பெரிய கார் வந்து அப்படி பிரேக் போட்டு நின்னுச்சு. தொழிலாளிகள்லாம் பச்சை கண்டு வாங்காம வரப்போற புது முதலாளியை பாக்குறதுக்காக அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. நானும் அவங்களோட தான் நிக்கிறேன். டப்புன்னு கதவை திறந்து இறங்குனது யாருன்னு நினைக்கிறேன்? ஐயோ ஐயோ, நம்ம துளசி. நம்ம துளசி. ஐயோ, எனக்கு அப்படியே சந்தோஷத்துல மயக்கமே வந்துரும் போல இருந்துச்சு. நம்ம பொண்ணு தானே, நம்ம பார்த்து வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு துளசின்னு கத்திக்கிட்டு ஓடுறேன். அப்படின்னு ஒரு சத்தம். ஐயோ, நல்ல பாம்பு படையெடுத்து சீர்ற மாதிரி இருந்துச்சு. சோறு கொடுக்க வந்த ஆயா வந்தா சோத்தோட போயிடு, இங்க வந்து பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டாமா. துளசியா? அவன் மட்டும் இந்த வீட்டுல என்ன உசுன்னு சொல்லி இருந்தான்னா அவ பல்ல இதே இடத்துல வச்சு தட்டி இருப்பேன். அவ்வளவு பெரிய கம்பெனில என்ன பார்த்து உசுன்னு சொல்லிட்டாளே. ஐயோ, அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில 1000 பேருக்கு மத்தியில என்ன பார்த்து உசு சொல்லிட்டாளே. என்ன புலம்பல்? உள்ள மந்திரி ஆயிட்டா வீட்டுல அவன அம்மா டயன் கூப்பிடல. லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு முன்னாடி அவனை டயன் கூப்பிட்டா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படிதான் ஆயிரக்கணக்கான தொழிலாளி முன்னாடி இவங்க அவளை அப்படி கூப்பிட்டத அவங்க தப்பா நினைக்க அவன் முந்திக்கிட்டா. உன் தங்கச்சி தென்னை மரத்துல எல்லாம் மாங்காய் காய்ச்சி தொங்குதுன்னு சொன்னா கூட ஆமா கொலை கொலையா தொங்குதுன்னு சொல்லுவியே. உன் தங்கச்சியை விட்டு கொடுப்பியா? அப்படிதான். ஐயா, அந்த பத்திரிக்கை கொடுங்க. பத்திரிக்கையா? பத்திரிக்கை. அடுத்த வாரம் எனக்கு விமலாவுக்கும் தேவர் கல்யாண மண்டபத்துல கல்யாணம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி முன்னிலையில் எங்கள் முதலாளி தலைமையில் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறும். அவர் தலைமையிலையா? இப்ப என் முதலாளி யாரு? உன் தங்காசி பா. அவதான்பா. அவ உசுன்னு சொல்லுவாளே, அவளை கேட்டியாப்பா? இவதான்பா. அப்ப கண்டிப்பா உனக்கு உசுதான்பா. ஐயா 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 ஐயா, உங்க பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, உங்க பையன் ஊரை விட்டே போயிட்டா, நீங்க இந்த உலகத்தை விட்டே போக போறீங்க. தொழிலாளிங்க ரத்தத்தை குடிச்சதுனால தான் உங்களுக்கு ரத்தத்துல புத்துநோய் வந்திருக்குதா? அவங்க ரத்தம் அசுத்தமான ரத்தம், அதை நீங்க குடிச்சிருக்கவே கூடாது ஐயா. டாக்டருங்க 4 பேரா வரும்போதே எனக்கு தெரியும் உங்களை தூக்குற விஷயம் தான். வந்தாருங்க, தூக்கிட்டாருங்க. ஐயா, இன்னும் நீங்க இருக்க போறது 1 வருஷமோ 6 மாசமோ 3 மாசமோ, அடுத்த வாரமோ இந்த வாரமோ, இன்னைக்கோ நாளைக்கோ. ஐயா 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 ஐயா, அதுக்குள்ள நீங்க இதை போட்டுக்கங்க ஐயா. இது என்ன சந்தோஷமான விஷயமா? ஷால் போத்துறதுக்கு இந்த வியாதி வந்த யாருமே இதை போட்டுக்கிட்டு இருமுனா தாங்க சக்சஸ் ஆகும். இதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு ராமாநாயுடு ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட கெஞ்சி மண்டி போட்டு வசந்த மாளிகையில சிவாஜி சார் போட்டு இருந்த சால்வியை வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்குங்க. இத போட்டுக்கிட்டு இருமி ரத்த வாந்தி எடுத்தாதான் அந்த வியாதிக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. இனிமே இது இஷ்டத்துக்கு உங்க உடம்புல தொங்கிட்டு. என்ன விஷயம்? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, அதுவும் தலைவரோட. ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்கம்மா, நாங்க பிரச்சனைக்காக மட்டும் முதலாளிகிட்ட வரமாட்டோம், விசேஷத்துக்கும் வருவோம். விசேஷமா? என்ன அது? எனக்கு கல்யாணம். அதுவும் உங்க தலைமையில் நடக்கும். ஏன் தலைமையிலையா? ஆமா, இந்த முதலாளி தலைமையில் நடக்கணும். யூனியன் லீடர் கல்யாணத்துல கலந்துக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். கண்டிப்பா நான் வரேன். ரொம்ப நன்றிங்க. சாமியே சரணமையப்பா. அண்ணசாமி. தம்பி சாமி, நான் அண்ணசாமி இல்ல சாமி, குருசாமி. சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. ஐயோ சாமி, இந்த ஐடியா யார் சாமி சொன்னது? சாமி இங்க வாங்க சாமி. ஒன்ன மட்டும் இந்த மனசுல திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் ப்ளீஸ். சாமி பெண்டிங் ப்ளீஸ். சாமியே ஐயப்பா. சாமி அண்ணே, உன் கல்யாணத்துல என்ன முதலாளியாவா கலந்துக்க சொல்ற? பெரிய ஆளு நீ. எப்படியோ உன் கல்யாணத்தை கலந்துக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். போயிட்டு வரேன். சரிங்கம்மா. முத்து, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். டிரைவர் வண்டி எடுங்க. சரிங்கம்மா. என்னம்மா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போறேன். நம்ம கம்பெனி யூனியன் லீடர் கல்யாணத்துக்கு தானே? இல்ல, எங்க அண்ணனோட கல்யாணம். நான் சாகரத்துக்குள்ள கலந்துக்க போற கடைசி கல்யாணம் இதுவா தான் இருக்கும். என்னதான் என் பொண்ணுடைய கல்யாணமா இருந்தாலும் அதுல கலந்துக்கிற வாய்ப்பு நீதாமா கொடுக்கணும். இல்ல
நீ தான் போடும்னா நான் இறங்கிக்கிறேன். போயிட்டு வாங்க மாமா. இது என்னோட அன்பளிப்பா கொடுத்துருங்க. என்னம்மா இது? 2 முழம் பூ. ஆ. ம். வாப்பா வா. வாங்க பெருமாள் வாங்க. என்னப்பா தங்கச்சி என்ன காணோம்? வருவா, கண்டிப்பா வருவா. ஏய் முதலாளி வராரு, முதலாளி வராரு. முதலாளி என்ன இந்த ஆள் வர்றாரு? என்ன என்னெல்லாம் அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? உங்க புது முதலாளிக்கு பதில் பழைய முதலாளி வந்திருக்கேன்னா ஒன்னு சொல்றேன், ஓல்ட் இஸ் கோல்ட். என் மருமகளுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கான், நீங்க போயிட்டு வாங்க மாமான்னு சொன்னா அதான் நான் வந்தேன். இந்த கல்யாண பொண்ணு வேற தகப்பனோட அருமை தெரியாம வீட்டு விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே, அதனால நீங்க தகப்பனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மாமா சொன்னா நானும் வந்துட்டேன். இந்தாங்க உங்க புது முதலாளியோட பரிசு, 2 முழம் பூ. என்னோட பரிசு 24 ரூபாய். மாப்பிள்ளைக்கு ஏன் தெரியுமா 24 ரூபாய் தர? அவருக்கு 24 ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு கூட போனஸா 24% வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் இந்த 24 ரூபாவை அவருக்கு மொய்யா தர. வாங்கிக்கங்க. அண்ணன் மேல உயிரையே வச்சிருக்கிற தங்கச்சி அண்ணன் கல்யாணத்துக்கு 2 முழம் பூவை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இங்க பூவே இல்ல பாரு சாமி. அந்த இத அது கொஞ்சம் கொடுங்க. உன் கல்யாணத்துக்கு என் கையால தாலி எடுத்து கொடுக்குறேன். என் கல்யாணத்துக்கு அவ கையாலேயே தாலி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துட்டா. கட்டுங்க. கட்டுப்பா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாப்பிள்ளை மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ சரத சதம் சதமானம் பவதி ஹதாயும் புருட சுதேந்திரியாயுஷ்டேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. என்னடா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன? ஐயா இது செட்டில்மெண்ட் இயர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு 200 ரூபாய் வீதம் இந்த மாசத்துல இருந்து சம்பளம் ஏத்தி கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை ஏற்படும். ஓ நீ மட்டும்தான் இருக்கியா? அடிக்கடி மறந்துடுற. ஆமா இப்ப கம்பெனி நிர்வாகம் பண்றது யாரு? உங்க மருமக. கரெக்ட். ஐயா மருமகளை கம்பெனியை நிர்வாகம் பண்ண அனுப்பிச்சு வச்சிங்க. ஆனா அந்த யூனியன் லீடர் அவங்க அண்ணன் இன்னும் ஒன்னும் பண்ணாமே வச்சிருக்கீங்க. நான் கூப்பிட்டு வர சொன்னேன் ஒரு தொழிலாளிய. அவனை கூப்பிட்டு வந்தியா? அவன் வந்திருக்கான் முதலாளி, வெளியே தான் இருக்கான். உள்ள கூப்பிட்டு வா, இங்க நடக்கிற வேடிக்கை பாரு. சரிங்க. பாத்து வாயா. அங்கே இல்லையா? இவன் தான் முதலாளி. வணக்கம் முதலாளி. அன்னைக்கு தண்ணி போட்டு வேலை செஞ்சதுனால உன்னதான உங்க யூனியன் லீடர் 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணா? ஆமாங்க. உன்னை தற்காலிகமா வேலை நீக்க செஞ்ச அவனை நீ சஸ்பெண்ட் பண்ண வேணாம்? நான் ஒரு சாதாரண கூலி, நான் எப்படிங்க ஒரு தலைவனை போய்? நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சனா உங்க தலைவனை ஃபேக்டரி பக்கமே வராம செஞ்சிடலாம். என்ன செய்யணுங்க? மேனேஜர், லாரியில வர 10 லோடு பொது பஞ்சம் வேற குடோன்ல நீ இறக்கிடு. நம்ம குடோன்ல இருக்கிற வேஸ்ட் பஞ்சை நீ எரிச்சிடு. எரிஞ்சு போனது லாரியில வந்த 10 லோடு பொது பஞ்சு தானே தொழிலாளிகளை நம்ப வைக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், பஞ்சு எரிஞ்சதுக்கு காரணம் நான் தான் நீ தொழிலாளிகிட்ட ஒத்துக்கணும். ஐயோ அப்படி நான் ஒத்துக்கிட்டா தொழிலாளிங்க அடிச்ச கொடுத்தாங்க முதலாளி. உன்னை யாரா பஞ்ச கொளுத்த சொன்னா? நீ பீடிய கொளுத்து. ஐயா இதை பண்ணா நம்ம எப்படி யூனியன் லீடரை வெளியே அனுப்ப முடியும்? அதான் முதலாளி லோகநாதன். இந்த 20,000 ரூபாய் நீ புடி, நீ வேடிக்கை பாரு.
பீடிக்கு 20,000 ரூபாவா? கொண்டு வரக்கூடாது. எப்படி பஞ்சல தீப்பிடிச்சு எரியுது? கிட்டத்தட்ட 1000 யூனிட் பர்ன் ஆயிடுச்சு. அதுவும் எல்லாம் எக்ஸ்போர்ட் காட்டன். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். எல்லாம் இன்சூர் பண்ணிருக்குல்ல. என்னதான் நம்ம இன்சூர் பண்ணியிருந்தாலும் இன்சூரன்ஸ் காரங்க வந்து சோதனை நடத்தி பணம் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தொழிலாளிகளை நாம எப்படி சமாளிக்க போறோம்? நஷ்டம் நமக்கு தானே, தொழிலாளிங்களுக்கு இல்லையே. ஐயா, இது செட்டில்மெண்ட் இயர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு நம்ம சம்பளம் ஏத்தி கொடுத்தாகணும். குறைஞ்சபட்சம் 40 லட்சம் ரூபா இருந்தாதான் இதை நம்ம சமாளிக்க முடியும். இப்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது என் மருமவ தான். எப்படியாவது தொழிலாளிகிட்ட பேசி அடுத்த வருஷம் சம்பளத்தை ஏத்தி தரோம்னு சொல்லி சம்மதி வைக்கணும். 2 வருஷமா 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 200 ரூபாவது அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அந்த 200 ரூபாயும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தரேன்னு சொன்னா எப்படி முதலாளி சம்மதிப்பாங்க? நாம என்ன தரமாட்டோம் நான் சொல்றோம். இன்சூரன்ஸ் பணம் வந்தோன்னு தந்துட போறோம். ஐயா, தொழிலாளிகளை நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா இந்த தொழிற்சங்க தலைவர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரே. கவலைப்படாதீங்க, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன். அது போதுமா? தலைவா, பஞ்சு எரிஞ்சதால தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2000 பேருக்கு 200 ரூபாய் விதம் ஏத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை அடுத்த வருஷம் கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டாங்களாம். விடாத தலைவா, யாரா இருந்தாலும் விடாத. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க, வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க. மிஸ்டர் கர்ணன், நமக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை நாம தான் சமாளிக்கணும். மன்னிச்சிருங்க, நமக்கு இல்ல உங்களுக்கு. அப்படின்னா கூலி வாங்குற தொழிலாளியும் லாபம் அடைகிற முதலாளியும் எப்படிங்க ஒண்ணாக முடியும்? முதலாளிக்கு ஒரு நஷ்டம்னா அது தொழிலாளிங்களுக்கு இல்லையா? எத்தனையோ தடவை முதலாளிக்கு லாபம் வந்திருக்கு. அப்பெல்லாம் அது தொழிலாளி கொடுத்தீங்களா? நஷ்டத்தை மட்டும் பிரிக்கிற நீங்க லாபத்தை பிரிச்சீங்கன்னா இந்த நஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம். சரி, அதெல்லாம் விடுங்க, பிரச்சனைக்கு வாங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பஞ்சு எரிஞ்சதுனால கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் டபுளா சேர்த்து கொடுத்துறோம். இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? நஷ்டத்தை ஈடுகட்டும்னா ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற எஸ்டேட் விலை பேசுங்க, இல்ல சிட்டி போற இருக்க ஏராளமான பங்களால ஏதாவது ஒண்ணு வித்து சமாளிங்க. எதுக்காக அப்பா தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறீங்க? மிஸ்டர், எதை விக்கிறது எதை வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். அனாவசியமா பேசாதீங்க. 3 வேளை சோத்துக்கு தான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம். முதலாளிங்கிறதுக்காக நாங்க என்ன 6 வேளையா சாப்பிடுறோம்? கண்மூடித்தனமா தொழிலாளிகளுக்காக பேசுற நீங்க நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு சிந்திச்சு பாருங்க. இதுல சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலனா போராட்டத்தை சந்திக்க தயாரா இருங்க. போராட்டம் நடத்தியே பேர் எடுக்கிற தலைவரா நீங்க இருக்கணும்னா அந்த போராட்டத்தை சந்திக்க நாங்களும் தயார். உங்களை ஒண்ணு கேக்குறேன். தொழிலாளி தொழிலாளின்னு பேசுறீங்களே, பஞ்சு எரிஞ்சது யாரால தெரியுமா? உங்க தொழிலாளியாலதான். பஞ்சு இருக்கிற இடத்துல பீடிய பத்த வச்சு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? உங்க தொழிலாளிதான். நாங்க ஒண்ணு உங்க பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துருவோம் தானே சொல்றோம். அதுக்குள்ள இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சுன்னா உடனே கொடுத்துருவோம். இல்ல உங்க பணம் வர வரைக்கும் கம்பெனியை இழுத்து மூடனா தாராளமா மூடுங்க. நாங்களும் அந்த தொழிலாளி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறோம். வேண்டாங்க, நீங்க பணம் வந்த உடனே கொடுங்க. தயவு செஞ்சு அந்த தொழிலாளி தண்டிச்சிடாதீங்க. அவரை மன்னிச்சிருங்க. தலைவா, நம்ம தானே ஜெயிச்சோம். எங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் 200 ரூபாய் ஏறுது இல்ல? என்ன தலைவா மௌனமா இருக்கீங்க? முதலாளி ஏற்பட்ட நஷ்டத்துல நமக்கும் பங்குண்டு. ஃபேக்டரிக்குள்ள பீடி சிகரெட் குடிக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி நம்ம கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி பீடி குடிச்சு பஞ்சல அடிச்சிட்டான். அதனால முதலாளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாம தான் ஏத்துக்கணும். ஒரு தொழிலாளி வேலையை விட்டு நீக்கி அவன் குடும்ப நடுத்தருக்கு வந்து நம்மள சந்தோஷமா சாப்பிடணுமா? அவனுக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கிறதா தப்பு இல்ல. தலைவா, விபத்துக்கு காரணம் நான் தான்.
அதுக்கு தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். பஞ்சு எரிஞ்சதால என் உடம்புக்கு நானே தீய வச்சுக்கிறேன். என்னால மத்த தொழிலாளிங்க பாதிக்க கூடாது. விடுங்கயா. வந்திருக்கிற புது முதலாளி இன்னைக்குதான் புதுசா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். நேத்து வர ஒட்டு போட்ட துணியோட ஓட்ட வீட்டுல இருந்தவன் இன்னைக்கு மாடி வீட்டுக்கு போனது பெரியவள ஆயிட்டாளா? அந்த இறக்கம் இல்லாத நாய் தொழிலாளிகளை தண்டிக்கிறதா? புருஷனை ஊருக்கு அனுப்பிட்டு மாமனார் வீட்டுல உத்தியோகம் பார்க்கிறவனுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? கட்டிக்கிட்டவனை கட்டி பிடிக்காம கண்டவனை கட்டி பிடிக்கிற நினைக்கிற அவளுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? நீ அடிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுற. என் உடம்புல நான் தீய வச்சுக்கிறேன்னு சொன்னப்போ இறக்கப்படாத உனக்கு உன் தங்கச்சியை பத்தி பேசுறதோ ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதா? கேளுங்கயா, கேளுங்கயா, நீங்களே கேளுங்கயா. உள்ள போன நீ முதலாளி கிட்ட பேசுத, உன் தங்கச்சி கிட்ட பேசுத. இவன் நமக்கு தலைவன் இல்லையா, வந்திருக்கிற புது முதலாளியோட அண்ணன். இனிமே இவன் பேச்ச நாம கேட்டா என் குடும்பம் மட்டும் இல்லையா, உங்க எல்லாரும் குடும்பமும் நடுத்தருக்கு வர வேண்டியதுதான். மணிக்கம், 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 என்ன மன்னிச்சு மணிக்கம், மணிக்கம், நான் சொல்லிச்சு மணிக்கம். ஓடா, நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல. என்ன மன்னிச்சிருங்க ராமு, நான் சொல்றது கேளு. பீட்டர், ஜான், எனக்கு நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, 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 நீங்க பண்ண நம்புறேன், நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது நம்புங்க. நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல.